ஆண்டவரே, திருச்சபை ஆசீர்வதியும். அநேகர் வந்து ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட நீரை கிருபை செய்யும்படிக்கு நாங்கள் ஊக்கமா ஜெபிக்கிறோம். என்னோடு பேசும், எங்கள் அனைவரோடும் பேசும். துதியும் கனமும் மகிமையும் உமக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. சபையார் எல்லாரும் சத்தமா ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 16வது வசனம். John 14:16. சத்திய ஆவியாகிய பிரியமானவர்களே, இந்த பெந்தெகோஸ்தே என்பது சபையை, ஒரு குறிப்பிட்ட சாராரை, டினாமினேஷனை குறிக்கிற காரியம் அல்ல. Pentecostal is not a church. Pentecostal is a experience. அனுபவம், பரிசுத்த ஆவியானவருடைய அனுபவம், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட ஒரு அனுபவம். அதை இயேசு கிறிஸ்து முன்கூட்டியே சீடர்களுக்கு அறிவிக்கிறார். ஏனென்றால் பழைய ஏற்பாட்டின் காலத்துல தேவனாகி கர்த்தர் மனசாட்சியின் மூலமாக ஆரம்ப காலத்துல மக்களோடு பேசினார். அதற்கு பிறகு பாருங்கள், தீர்க்கதரிசிகளை கொண்டு, ஊழியக்காரரை கொண்டு பேசினார். பிதாவானவரை ஹேண்டல் பண்ணார். அந்த காலகட்டத்தில் பரிசுத்த ஆவி நிரந்தரமாக பொழியப்படாததுனால அப்பப்போ அந்தந்த நேரத்தில் பக்தர்கள் மேல இறங்கி அவர்கள் எழுதினார்கள், பேசினார்கள், பாடினார்கள், மேற்கொண்டார்கள், சத்துருவை மேற்கொண்டார்கள். அப்புறம் பரிசுத்த ஆவியானவரே அவங்கள விட்டு போயிடுவார்னா அந்த சிம்டம் போயிடும். ஆவியானவர் பர்மனண்டா அருளப்பட்டது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல. அதற்கு முன்னாடியே இயேசு இந்த தீர்க்க தரிசன வசனத்தை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நடந்ததா? நடந்தது. பாருங்க, யோவான் 20:22 அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்றார். நிரந்தரமா உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் வரப்போகிறார். அதுவரை நான் போய்விட்ட பிறகு இடையில ஒரு கேப், அப்ப நீங்க பயந்துட கூடாது இல்லையா? அப்ப உங்களுக்கு ஸ்ட்ரென்த் வேணும். அதுக்காக ஒரு டெம்பரரி அனாயிண்டிங் கொடுக்கிறார். அதான் பரிசுத்த ஆவியானவரை அவர் ஊதி பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் அவ்வளவுதான். நிரந்தரமா பரிசுத்த ஆவியானவர் இப்ப வந்துட்டதுனால ஊத வேண்டிய அவசியமே கிடையாது. ஜெபிக்கலாம், நிரப்போம், பரிசுத்த ஆவி எனக்கு தாரும். பேதுரு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். முதல் பெந்தெகோஸ்தே நாள் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் ஒருமனப்பட்டார்கள். நன்றாக கவனியுங்கள், ஒருமனப்பாடு இருந்ததுனால அங்க பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அதுவும் விடிய இரவு முழுசும் வாட்ச் நைட் சர்வீஸ், மேலறையில எல்லாரும் ஜெபிக்கிறார்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா சீடர்கள் எவ்வளவு பேர், மற்றவங்க 12 பேரோடு விட்டுட்டு போனாரு. ஆனாங்க 120 பேருக்கு மேல டேரி மீட்டிங் காத்திருந்து ஜெபிக்கிறார்கள். அதுல இயேசுவின் தாயாகிய மரியாளும் ஜெபிக்கிறார்கள். கவனிச்சிங்களா? இயேசுவின் தாயாகிய மரியாள் அம்மா என்ன ஜெபம் பண்ணிருப்பாங்க? எனக்கும் பரிசுத்த ஆவி தாங்கப்பா, ஆண்டவரே ஏசப்பா எனக்கு உடைய பரிசுத்த ஆவி தாங்கன்னு அந்த அம்மா கேட்டாங்க. வசனத்தை பாருங்க, அவங்களுக்கு பரிசுத்த ஆவி தேவைப்பட்டுச்சு. இயேசுவை பெற்றெடுத்த இயேசுவின் தாயார் அங்கே சீடர்களோடு மேல் மாடியிலே ஜெபத்திலே அந்த சீடர்களோடு தரித்திருந்தார்கள். பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். இயேசு இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் மரியம்மாவுக்கு மகனாக, இயேசு உயிர் தெழுந்து பரலோகம் போய்விட்ட பிறகு மரியம்மாவுக்கு இயேசு ரட்சகர். அல்லேலூயா. ஆமா, பரிசுத்த ஆவியானவர் பொழுந்தருளப்பட்டார். அதே போல பாருங்க, லூக்கா 24:49 என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரை எருசலேமில காத்திருங்கள் அப்படின்ற. அததான் அங்க நிறைவேற்றார். இயேசு கிறிஸ்து சொன்ன தீர்க்க தரிசன வசனம், அவர் சொன்னதை அப்படியே சீடர்கள் கடைபிடித்தார்கள், நிரப்பப்பட்டார்கள். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நாங்கெல்லாம் காலேஜில் படிக்கிறப்போ தனியா போய்
ராத்திரியில் ஜெபம் பண்ணும். ஒரு 5-6 பேர், டேரி மீட்டிங்னு பேர், அதுக்கு டேரி மீட்டிங், காத்திருப்பு கூட்டம். அப்போ உண்மையாகவே அந்த உணர்வு பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள இறங்கி வரதை நாங்கள் உணர்ந்தோம். அது முதல்ல பரிசுத்த ஆவி பெறப்போ அது ஒரு வித்தியாசமான புதுமையான ஒரு அனுபவமா இருந்தது. இன்று வரைக்கும் அதை மறக்க முடியாது. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் அதெல்லாம் விளக்கமா சொன்னா ரொம்ப லேட் ஆயிடும். வசனத்தை மட்டும் உங்களுக்கு டச் பண்றோம் பாருங்க. பரிசுத்த ஆவியானவர் உண்டு, அவர் கிரியை செய்கிறார், பிதாவானவரின் காலம். அதுக்கப்புறம் இயேசுவை அனுப்பினார். இயேசு கிறிஸ்து அவர் செய்ய வேண்டியதெல்லாம் அவர் செய்து முடித்து விட்டார். பிதா சொன்னபடியெல்லாம் செய்து முடித்தார். சிலுவையில் அறையப்பட்டார். 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். 40 நாட்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தார். சீடர்களோடு உண்டு உறங்கினார். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து போதித்தார். அப்போஸ்தலர் 1:3 படிக்கிறோம். 40 நாட்கள், அதாவது இயேசு உயிர் தெழுந்த பிறகு 40 நாட்கள் சீடர்களோடு தங்கி தாபரித்தார். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். அதுக்கு பிறகுதான் பரலோகம் போனாரு. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம், பரிசுத்த ஆவியானவரை அனுப்பினார். பிதாவின் காலம், இயேசு கிறிஸ்துவின் காலம். இப்போ அன்று முதல் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் உண்டான அந்த பெந்தெகோஸ்தே அனுபவம், அந்த நாள் முதல் இன்று வரைக்கும் பரிசுத்த ஆவியானவருடைய காலம். அல்லேலூயா சொல்லுங்க. இனி வேற யாரும் கிடையாது. திரித்துவம், பிதா, குமாரன், பரிசுத்தார், இன்னொருத்தர் கிடையாது. அதனால்தான் இது கடைசி காலம். நோ அதர். இயேசுவின் வருகைக்கு நம்ம ஆவலோடு காத்திருக்க வேண்டும். இயேசுவின் வருகைக்கு ஆவலோடு காத்திருக்கின்றவர்கள் பாக்கியவான்கள். அதனால்தான் பரிசுத்தத்தை காத்துக் கொள்ளுங்கள், பரிசுத்த ஆவியானவரை காத்துக் கொள்ளுங்கள், இழக்காதீர்கள். பரிசுத்த ஆவியானவர் வேதனைப்படும்படியான காரியங்களிலே தலையிடாதீர்கள் என்று ஊழியக்காரங்க போதிக்கிறாங்க. அதே போல யோவான் 16:7-8 இயேசு சொல்றாரு, நான் போனால் தான் தேற்றரவாளன் வருவார். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். யோவேல் 2:28, அப்போஸ்தலர் 2:17, இந்த ரெண்டும் ஒரே வசனமா இருக்கும் பாருங்க. பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்ட அதே தீர்க்க தரிசனம் புதிய ஏற்பாட்டில் நிறைவேறுகிறதை பார்க்கலாம். பாத்தீங்களா? தீர்க்கதரிசி யோவேல் மூலமாக அறிவிக்கப்பட்ட அந்த தீர்க்க தரிசனம் அப்படியே அப்போஸ்தலர் 2:17 நிறைவேறுகிறதை பார்க்கிறோம். பேதுரு தைரியமா பேசுறார். இயேசு நியாயம் தீர்க்கப்பட்டு பிலாத்து அரண்மனையில ராத்திரி எல்லாம் தூக்கம் கிடையாது, 6 தடவை விசாரிக்கப்படுகிறார். எத்தனை இடத்துல? அண்ணா காய்பா விசாரிக்கிறாங்க, பிலாத்து விசாரிக்கிறான், ஏரோது விசாரிக்கிறான், மறுபடியும் பிலாத்து கிட்டே துரத்துறாங்க. எப்படி இருந்திருக்கும்? அவ்வளோ தூரம் பாடுபட்டு கடைசியில சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்பு கொடுத்துட்டார். பேதுரு மறுதளித்தார். ஒரு பெண்ணுக்கு முன்னாடி யோசித்து பாருங்கள். நீயும் அவனோடு இருந்தவன் அல்லவான்றாங்க. இல்ல, அது நான் கிடையாது. 3வது முறை சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். எத்தனை வேதனை! அப்படி பயந்து, உயிருக்கு பயந்து கொண்டு இயேசுவை நான் அறியேன் என்று சொல்லி மறுதளித்த பேதுரு இந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் எழும்பி நின்று பிரசங்கிக்கிறார். உங்களால் சிலுவையில் அறையப்பட்ட இந்த இயேசுவை தேவன் மரித்தோரிடத்திலிருந்து உயிரோடு எழுப்பினார். இதற்கு நாங்கள் சாட்சிகளாயிருக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி சொன்னார்கள். அவர்கள் மேல் பூரண கிருபை உண்டாயிருந்தது. யார் யாருக்கெல்லாம் பூரண கிருபை வேணும்? இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து பலமாய் சாட்சி சொல்லணும். இயேசு உயிர்த்தெழுந்தார், இயேசு உயிர்த்தெழுந்தார், இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிறார். அதற்கு நாங்கள் சாட்சிகள், சாட்சியாய் சொல்லணும். சொல்றீங்களா? மற்றவங்களுக்கு இயேசுவை பற்றி வாய் திறந்து சொல்லணும், வெட்கப்படவே கூடாது. என்னை குறித்தும் என் வசனத்தை குறித்தும் எவன் ஒருவன் வெட்கப்படுகிறானோ அவனை குறித்து நானும் வெட்கப்படுவேன். யாருன்னு தெரியாதுன்றவாரு. சாப்பிட்டு இந்த உலகத்தில் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? வாயை திறந்து மனுஷன் முன்பாக என்னை அறிக்கை செய்கிறவனை நானும் என் பிதாவின் முன்பாக அறிக்கை செய்வேன். இயேசுவை நான் துதிக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் அப்படியே இயேசுவை பற்றி சுருக்கமா
சொல்லணும். அடிப்படை, ஆரம்ப அடிப்படை சுவிசேஷ வார்த்தையை சொல்லணும். இயேசு உங்களை நேசிக்கிறார். இயேசு நமக்காக சிலுவையில அறையப்பட்டார். இயேசு கிறிஸ்து 3ஆம் நாள் உயிரோட எழுந்தார். இதை மட்டும் விட்டு விடவே கூடாது. இயேசு கிறிஸ்து 3ஆம் நாள் உயிரோட எழுந்தார். உயிர்த்தெழுதலை குறித்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் பலமாய் சாட்சி சொன்னதனாலே அவர்கள் மேல் பூரண கிருபை உண்டானது. இந்த இயேசுவை கொலை செய்தீர்கள், என்ன தைரியமா பேசுறார் பாருங்க. ஆனால் தேவன் அவரை உயிரோட எழுப்பினார். அருமையான சாட்சி. ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், எழுப்பினார், நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். ஜீவனுக்கெல்லாம் அதிபதி இயேசு, அவரையே நீங்கள் கொலை செய்தீர்கள், ஆனால் அவர் உயிரோடு எழுந்து விட்டார். இப்ப இனி என்ன பண்ண போறீங்க? ஒண்ணுமே பண்ண முடியாது. இயேசு கிறிஸ்துவே உயிரோடு எழுந்து எல்லார்கிட்டையும் காட்சி அளிக்கிறாரு. பொய் சொல்ல முடியுமா? முடியாது. பயந்து நடுங்கி போச்சு. ரோம பேரரசு அதிர்ந்து போனது. இந்த செய்தியை யாருக்கும் சொல்ல வேண்டாம்னு எவ்வளவு மறைத்தார்கள். இயேசுவே உயிர் தெழுந்து எல்லாரையும் போய் பார்த்து 40 நாள் பேசிட்டு இருக்கிறாரு. எல்லார்கிட்டையும் சத்தியத்தை, செய்தியை மறைக்க முடியுமா? முடியாது. முழு பூசணிக்காயை சோற்றிலே மறைக்க முடியுமா? அப்போ சோறு எவ்வளவு இருக்கணும்? ஆமா, அதனால முடியல. இயேசுனார் உயிரோடு இருந்ததை யாருக்கும் சொல்லாதீங்க. ஐயா, நாங்க சொல்ல காட்டி கூட அவரே போய் எல்லாரையும் பார்த்து பேசிட்டு வந்துருக்கிறாரு. எப்படி இருக்குமா? அவ்வளவுதான், பரவிச்சு உலகம் ஃபுல்லா. இயேசு உயிர் தெழுந்தார். இயேசு மரணத்தை ஜெயித்தார். இயேசு தாம் சொன்னபடியே உயிரோடு எழுந்தார். என்ன சொன்னார்? என்னை அடித்து சித்திரவதை செய்து கொலை செய்வார்கள், சிலுவையில் அறைவார்கள், ஆனாலும் நான் 3ஆம் நாள் உயிரோட எழுந்திருப்பேன். அவரே சொல்றாரு. அவர் மரணத்தை பற்றி அவரே சொல்றார். அவர் உயிர்த்தெழுதலை குறித்து அவரே சொல்றார். நடந்தது. இயேசு பிறப்பார், கன்னிகையின் வயிற்றிலே, தீர்க்க தரிசனம் நடந்ததா? நடந்தது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவார் மனுக்குலத்தின் பாவத்திற்காக, தீர்க்க தரிசனம் நடந்ததா? நடந்தது. இந்த இயேசு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் கடைசி நாளில் இந்த பூமி மேல் நிற்பார். தீர்க்க தரிசனம் பழைய ஏற்பாடு நிறைவேறியதா? ஆம், நிறைவேறியது. உயிர் தெழுந்தார், மீண்டும் வருவார். நடக்குமா? நடக்காதா? நடக்கும். எல்லாம் நடந்திருக்க, இது நடக்காமல் போகுமா? கண்டிப்பா இயேசு வருவார். விசுவாசிக்கிறீங்களா? இயேசு வருவாரா? வரமாட்டாரா? வருவார். வரமாட்டார் என்று சொன்னாலும் அவர் வரத்தான் போகிறார். நியாயத்தீர்ப்பு நாளிலே மாட்டிக்கொண்டு புலம்பி அழுவார்கள். இயேசுவின் வருகைக்கு அவளோடு காத்திருக்கிறவர்கள் அவரை அனைத்து முத்தமிடுவார்கள். எந்த கூட்டத்தில் நம்ம இருக்க போகிறோம் யோசிக்கணும். அப்படி என்றால் ஆவியானவர் பற்றி இவ்வளவு தூரம் தீர்க்க தரிசனம். இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்தால் அவர் நமக்கு என்ன செய்கிறார்? ரொம்ப முக்கியமான காரியம். What Holy Spirit doing in our life? பரிசுத்த ஆவி என்றோம். ஆவி வந்துருச்சு, எனக்குள்ள ஆவி வந்துருச்சு போச்சு. அதுனா புகையா? ஆவியானவர். எப்படி பிதா, எப்படி குமாரன், அது போலதான் பரிசுத்த ஆவியானவர். யோசிக்கணும். பிதா, நல்லா கவனிங்க. பிதா அப்பா, குமாரன் மகன், கரெக்டா? பிதா குமாரன். அது நான் பரிசுத்த ஆவி. தாய் போல் தேற்றுகிறவர். அல்லேலூயா. அப்பா பையன், கரெக்ட். இப்ப அம்மா எங்க? பரிசுத்த ஆவி பெண் அல்ல, தாய் உள்ளம் தேற்றுகிற ஒரு இருதயம். அதனால்தான் தேற்றரவாளன். பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு பெயர் என்ன? தேற்றரவாளன். ஆனா தாயின் சுபாவம், தகப்பன் கண்டிப்பார், தாய் தேற்றுவார், அரவணைப்பார்கள். அப்பா உங்க நல்லதுக்கு தானே அடிச்சாரு, சரி பரவாயில்ல, இனிமேலானா ஒழுங்காரு, ஒழுங்கா படி, அப்படி சொல்லுவாங்க பாரு. அதான் தாய். அந்த குணம் கொண்டவர் பரிசுத்த ஆவியார். அதே நேரத்தில் அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். ஸ்ட்ரிக்டா இருப்பார். சும்மா நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குதுன்னு வாக்கு தத்தங்களை மட்டும் சொல்லிவிட்டு போயிடுறது இல்லை. கெட்ட காலமும் பிறக்க போகுது.
பைபிள்ல இருக்குது தெரியுமா? இனி வரும் காலம் பொல்லாததுன்னு தான் இருக்குது. நல்ல காலம் பிறக்குதுன்னு இல்லை, கெட்ட காலம் தான் பிறக்க போகுது. இனி வரும் காலம் பொல்லாததா இருக்கிறதுனாலே உன் ஆத்மாவை காத்துக்கொள், உன் பரிசுத்தத்தை காத்துக்கொள். பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறாரா? அப்போஸ்தலர் 1:8 படிங்க. Praise the Lord. Hallelujah. When the power of Holy Ghost comes upon you, what will happen? You will receive strength to live witness life, சாட்சியுள்ள வாழ்க்கை. In Jerusalem, Judea, other countries, uttermost part of this whole world. வீட்டிலே சாட்சியா இல்ல, யோசிக்கணும். பரிசுத்தாய் பெற்றேன் என்று சொல்லுகிற அநேகர் வீட்டிலேயே சாட்சி இல்லை. தெருவிலே சாட்சி அப்படி, அந்த ஊருக்குள்ள சாட்சி அப்படி, அந்த பட்டணத்துல சாட்சி அப்படி. யோசிக்கணும். பரிசுத்தாய் பெற்றால் மற்றவர்களை டாமினேட் பண்ணுவதற்கு அல்ல. நான் ஊழியக்காரன், நான் பரிசுத்தாய் பெற்றவன், நான் சொன்ன அப்படியே நடக்கும், ஜாக்கிரதை, நான் சாபம் போட்டா அப்படியே நடக்கும் என்று பயமுறுத்துவதற்காக அல்ல, மிரட்டுவதற்காக அல்ல. பரிசுத்தாவி பெற்ற சீடர்கள் அடி வாங்கினார்கள், பாடுபட்டார்கள், நிந்திக்கப்பட்டார்கள், அவமானப்படுத்தப்பட்டார்கள். கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் வந்த அவமானம் நிந்தனைகளை பாக்கியமாய் கருதினார்கள். அல்லேலூயா. அதான் பரிசுத்த ஆவியை பெற்றவருடைய சுபாவம். ஆண்டவர் பார்த்துக் கொள்வார், நம்ம சாபம் போடக்கூடாது, ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். இயேசு சிலுவையில தொங்குறப்போ பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொன்னார். பிதா மன்னித்தாரா? இல்லையே. இயேசு கிறிஸ்துக்கு சொன்ன கட்டளையை இயேசு நிறைவேற்றினார், அவ்வளவுதான். பிதா மன்னிக்கல, சிதறடிக்கப்பட்டார்கள். இயேசு உயிர்த்தெழுந்து பரலோகம் போய் கொஞ்சம் வருஷத்துல ஹிட்லர் என்று சொல்லக்கூடிய ஒரு கொடுங்கோல் ஆட்சியாளன் 70 லட்சம் யூதர்களை கொன்று குவித்தான். 70,000 இல்ல, 70 லட்சம். இயேசு சிலுவையை சுமந்து கொண்டு போன அந்த எருசலேம் வீதியில முழங்கால் அளவு ரத்த ஆறு ஓடியது. சிறு குழந்தைகள் பந்து போல சுவற்றிலே மோதி அடிக்கப்பட்டார்கள். ஏன் இதெல்லாம் நடந்தது? சாபத்தை கேட்டு வாங்கினார்கள். இவன் ரத்தப்பழி எங்க மேல, எங்க பிள்ளைகள் மேல இருக்கட்டும், பரவாயில்ல, இவனை சிலுவையில அறையும். வாயை திறந்து கேட்டாங்க பாரு, அது நடந்தது. அதான் பேசுறப்போ நல்லா பேச, நல்லா ஆசீர்வதிச்சு அனுப்பும் மற்றவங்க. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். பழைய ஏற்பாட்டு காலத்திலே 3 ஆசீர்வாதம் சொல்லி பிரதான ஆசாரியர் ஆசீர்வதிச்சு அனுப்புறார் விசுவாசிகளை. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். 3ல எல்லாமே அடங்கி இருக்குது. அப்படி சொல்லி ஆசீர்வதிக்கிறீங்களா நம்ம பிள்ளைகளை? நீ நாசமா போற பாடுறா, நீ பெத்த உன் பையன், நீ பெத்த உன் பொண்ணு நாசமா போறது உனக்கு அவ்வளவு சந்தோஷமா? ஆண்டவர் அதுக்காக சந்தோஷப்படுவாரா? மகளே, நீ பெற்றெடுத்த உன் பிள்ளைகளை நீ நன்றாக சபிக்கிறாய், இந்தா கிஃப்ட், ஜீவ கிரீடம் பெற்றுக்கொள், கொடுப்பாரா? இல்லை. அதனால்தான் பிதாவின் கட்டளையை இயேசு கடைசி வரை நிறைவேற்றினார். அவர் வாயிலே வஞ்சனை காணப்படவில்லை, அவர் யாரையும் சபிக்கவில்லை. மரிக்கிற வரைக்கும், சிலுவையிலே தன் ஜீவனை பிதா கிட்ட கொடுக்கிற வரைக்கும் நல்லதையே பேசினார். அல்லேலூயா. கவனிக்கணும். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வந்தா என்ன நடக்குது பாத்தீங்களா? பலனடைந்து, என்ன பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமில, யூதேயாவில, சமாரியாவில, பூமியின் கடைசி பரிந்து எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள். சாட்சி சொல்லுகிறது மட்டுமல்ல, சாட்சி நம்ம இருக்கிற இடத்துல நம்மை குறித்த ஒரு சாட்சி. உண்மையாகவே அந்த ஐயா ரொம்ப நல்லவங்க, லஞ்சம் வாங்க மாட்டாரு,
சமாதானமா இருக்குது, அவர்கிட்ட போய் பேசிட்டு வந்தா பரிசுத்த ஆவி அவங்களோட இருக்கிறாரு அப்படி சொல்லணும். அப்ப பலன் தருகிறார். அடுத்து 2 கொரிந்தியர் 3:17 படிக்கிறோம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டே. விடுதலை தருகிறார். பரிசுத்த ஆவியானவர் பலன் தருகிறார். பரிசுத்த ஆவியானவர் விடுதலை தருகிறார். ஃப்ரீடம், மேக் ஃப்ரீடம். ரட்சிக்கப்பட்டேன், நான் ஞானஸ்தானம் பெற்றுட்டேன், அது போதாதா? நான் தான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், பைபிள் படிக்கிறேன், ஜெபம் பண்றேன், பரிசுத்தமா இருக்கிறேன், பக்தியா இருக்கிறேன், பரிசுத்த ஆவின்னு ஒண்ணு நான் தனியா ஸ்பெஷலா பெறணுமா? பரிசுத்த ஆவியானவர் கிரியையில தானே நம்ம ரட்சிக்கப்படுறோம். இப்படி பேசுவார்கள். அவங்க பேசுறது கரெக்டா தான் தெரியும். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம்னு தனியா ஒரு சப்ஜெக்ட் இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் என்று தனியா ஒரு அனுபவம் இருக்கிறது. அதை பெற்றுக் கொண்டிருக்கிறீர்களா? உலகத்தையே மறந்து பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு பற்பல பாஷைகளை பேசி ஆண்டவரை துதிக்கிற அந்த அனுபவம் உண்டா? இது அவங்களுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். புறஜாதி மக்கள் இருக்கிற பொதுவான கூட்டத்திலையோ, அப்புறம் நம்ம இல்ல நம்முடைய ஹவுஸ் ஃபங்க்ஷன் ஏதாவது நடக்கும், அதுல இந்துக்கள் எல்லாம் கூட வருவாங்க, நம்ம சொந்தக்காரர் இல்லையா, அங்கேயோ ஆவில நிரம்பி பற்பல பாஷைகளை பேசி அவங்களுக்கு சந்தேகத்தை உண்டாக்குற, குழப்பத்தை உண்டாக்குற நிலைமையில இருக்கக்கூடாது. அவங்களுக்கு ஏத்த மாதிரி அங்க பேசி முடிக்கணும். இது என்ன? விசுவாசிகள், கர்த்தருடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்டவர்கள், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றவர்கள் ஒன்று கூடி ஜெபிக்கும் பொழுது சத்தியம் அவர்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கிறபடினாலே முழுவதுமாய் விட்டு கொடுத்து ஆவியானவரால் நிரப்பப்பட்டு பற்பல பாஷைகளை பேசி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி தீர்க்க தரிசனம் சொல்லுகிற ஒரு அனுபவம். அல்லேலூயா. ஏழை என்றும் பணக்காரன் என்றும் யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் ஆண் என்றும் பெண் என்றும் வித்தியாசம் இல்லை. தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. நோ பார்ஷியாலிட்டி இன் தி சைட் ஆஃப் காட். நம்மை நோக்கி கேட்கிற எல்லாருக்கும் பரிசுத்த ஆவியை அவர் தருகிறார். மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா? முட்டை கேட்டால் தேலை கொடுப்பானா? பொல்லாத பெற்றோரை நீங்கள் நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் சத்தமா இன்னொரு அல்லேலூயா. கேட்கணும், பிடிவாதமா கேட்கணும். இன்னும் பரிசுத்த ஆவி பெறல, பற்பல பாஷை இல்லைன்றவங்க வீட்டுல பரவாயில்ல, ஒருவேளை உபாசம் போட்டாவது யாரும் இல்லாதப்போ கேளுங்க. பரிசுத்த ஆவி தாரும் என் மேல் இறங்கட்டும்னு கேளுங்க, விட்டு கொடுங்க, ஆண்டவர் நிரப்புவார். அல்லது காத்திருப்பு கூட்டம்னு வைப்பாங்க சர்ச்சில், பரிசுத்த ஆவி கூட்டம்னே ஸ்பெஷலா. நாங்கெல்லாம் ரட்சிக்கப்பட்ட அந்த ஆரம்ப காலத்துல காலேஜில் படிக்கிறப்போ மாசத்துக்கு ஒரு முறை காத்திருப்பு கூட்டம் வைப்பாங்க. நாங்கெல்லாம் அதுக்கு தவறாம போயிடுவோம். அதை நாங்களாம் நினைச்சுக்கிறது எப்படி தெரியுமா? ஒரு பாட்டில் தண்ணி நிறைய இருக்கிற மாதிரி, ஒரு பாட்டில், பெரிய பாட்டில் தண்ணி, அதான் பரிசுத்த ஆவி ஃபுல்லா பெற்ற மாதிரி கணக்கு. அடுத்த விழிப்பு ஜெபம் காத்திருப்பு கூட்டத்துக்கு இடையில அந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா குறையிற மாதிரி. அப்படிதான் எங்களுக்கு ஊமை. மறுபடியும் போய் ஃபுல்ஃபில். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்பது ஒரு முறை பெற்றுக்கொண்டு நான் பரிசுத்த ஆவி பெற்று விட்டேன், இது 25 வருஷத்துக்கு வரும் அப்படி இல்லை. அடிக்கடி 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 மீண்டும் புதுப்பிக்கப்படுகிற அனுபவம், நிரப்பப்படுகிற அனுபவம். சிம்பிளா சொல்ற உதாரணம், செல்போன் வச்சிருக்கிறீங்களா? சார்ஜர் டெய்லி போடுறீங்களா இல்லையா? ஒரு சில 2-3 நாளைக்கு வரும் ஒரு சில பேட்டரி இல்லையா? ஆக மொத்தம் நீ 30,000 ரூபாய் 50,000 ரூபாய் செல்போன் வச்சிருந்தாலும் அதுல பேட்டரி இருந்தாதான் அது வேலை செய்யும். அந்த பேட்டரியில சார்ஜர் ஃபுல்லா இருந்தாதான் நல்லது. அது குறையிறப்ப நம்ம என்ன பண்றோம்? சார்ஜர் போட்டு செல்போன் பேட்டரியில சார்ஜர் ஏத்திக்கிறோம். அதே போலதான் நிரப்பப்பட வேண்டும் அடிக்கடி. அடுத்தது ரோமர் 8:26 உதவி செய்கிறார். வேண்டுதல் செய்கிறார். பாத்தீங்களா? சில நேரங்களில் நன்றாக கவனியுங்கள், சில நேரங்களில் நாம் என்ன ஜெபிக்கிறது என்றே தெரியாது, ஒண்ணுமே புரியாது. அப்படி இருக்கும் பிரச்சனை. அடுத்த கட்டம் பரிசுத்த ஆவி பெற்றவர்கள் தான். யாரை விட்டது?
போராட்டம் எல்லாருக்கும் இருக்குது உலகத்தில். துன்மார்க்கனுக்கு எப்படி அப்படியே நீதிமானுக்கும் வருகிறது. ஆனா அவங்களுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்? அவங்க அந்த வேதனை உணர்ந்து அழுவார்கள். நான் வரப்போகிற மகிமையை நினைத்து சந்தோஷப்படணும். போராட்டம்னு ஒண்ணு வருதா, அடுத்த போராட்டத்துக்கு ஆயத்தமாகணுமே தவிர சோர்ந்து போகவே கூடாது. அதற்கு உதவி செய்கிறார் நண்பராக. பரிசுத்த ஆவியானவர் ஒரு இனிய நண்பராக மாறுகிறார். பெருமூச்சுகளோடு நமக்காக ஜெபிக்கிறார். அதனால தான் சில டைம்ல நம்ம அமைதியா இருந்தா கூட பாதி ராத்திரில முட்டி போட்டு ஜெபம் பண்ணி பாருங்களா, எனக்கு எதுக்கு ஜெபிக்கிறதுனே புரியல ஆண்டவரே, நீங்க தான் எனக்கு சொல்லணும்னு ஆவியானவர் ஜெபிக்க ஆரம்பிப்பார். நம்ம உள்ளத்தில் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அவர் ஜெபிக்க ஆரம்பிப்பார். நம்ம பெருமூச்சு விடுவோம், அப்படியே ஒரு மாதிரி தேம்பி அழுவோம். ஆனா சென்டென்ஸ் ஆவியானவர் செட் பண்ணி அங்க ஜெபம் பண்றார். அந்த அனுபவம் உண்டா? இடம் கொடுக்கணும் அதுக்கு. அதெல்லாம் யாருக்குமே தெரியக்கூடாது. தனி ஜெபம் யாருக்கும் தெரியக்கூடாது. ஒரு மரத்தை பார்க்கிறோம், மரம் செழிப்பாக இருக்கிறது. எல்லாம் செழிப்பா இருக்குது மரம்ன்றான். அதற்கு காரணம் என்ன? அந்த மரத்தின் வேர் பூமிக்கு அடியில ஆழமாய் சென்று தண்ணீரை உறிஞ்சி மரத்திற்கு கொடுக்கிறது. மரம் ஏன் செழிப்பா இருக்கிறது? கண்ணுக்கு தெரியாத வேர் காரணம். அதான் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. ஆவியானவருக்குள் வேரூன்றி பலவீனமானவங்களா இருக்கக்கூடாது. அவ்வளவு பலவீனமா அப்படி கேட்கிறாலும் இருக்கக்கூடாது. எத்தனை பேர் பலவீனம், எதுக்கெடுத்தாலும் பலவீனம் பலவீனம். பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்லுவானாக. அந்த வியாதியை பற்றி மேன்மை பாராட்டுவார்கள். அது ஒரு பெருமையா. எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன்னு சொல்லணும் வாய்த்தார். பழைய ஏற்பாட்டில் ஒரு பையன் செத்து போயிட்டான். தீர்க்கதரிசி கேட்கிறாரு, என்னம்மா நல்லா இருக்கிறியா? உன் பையன் நல்லா இருக்கிறானா? அவன் செத்து போயிட்டான். ஆனா அந்த அம்மா சொல்லுது, அவன் நல்லா இருக்கிறான், என் பையனும் நல்லா இருக்கிறான். செத்து போயிட்டு பையனை நல்லா இருக்கிறான்னு சொன்னதுனால தான் செத்து போனவன அந்த தீர்க்கதரிசி உயிரோட எழுப்பினார். பிரைஸ் லார்ட். அல்லேலூயா. பிரச்சனைகளை பற்றி மற்றவர்கள் கிட்ட பேசாதீர்கள். பிரச்சனையை தலைகீழாக மாற்றி அற்புதம் செய்து உங்களை உயர்த்த வல்லவராய் இருக்கிற இயேசுவை பற்றி பேசுங்கள். பிரைஸ் லார்ட். அல்லேலூயா. பிரச்சனை பற்றி மற்றவர்கிட்ட பேசாத, பிரச்சனையை பார்த்து பேசு. பிரச்சனையை பார்த்து விசுவாச வார்த்தையை பேசு. அது பஸ்பமாயிரும், ஓடி போயிடும், இருக்கிற இடமே தெரியாது. சத்துரு வெள்ளம் போல் வரும்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடி ஏற்றிட்டு, நம்ம என்னமோ வீராப்பா கொடியை ஏற்றி விட்ட மாதிரி நம்ம கிட்ட கயிறை கொடுத்துட்டு அவர் போயிடுவார். நம்ம தான் வீரர்கள் மாதிரி, நம்ம வீராதி வீரர்களாய் சூராதி சூரர்களாக ஆண்டவர் பார்க்கிறார். கிதியோன் பயந்து கொண்டு கோதுமையை சுத்தம் பண்ண இருக்கிறான். பராக்கிரமசாலியே சத்தம் கேக்குது. அவனே தனக்குள்ள சிரிச்சுக்கிறான், நான் ஒரு பயந்தாங்கொல்லில ஒன்னா நம்புறேன், நான் நல்லாவே பயப்படுவேன். ஆனா என்ன பார்த்து பராக்கிரமசாலியே என்று அழைக்கிறாரு ஆண்டவர். அதான் ஆண்டவருடைய உற்சாகம். சரியா படிக்காதவங்களை கூட சொப்பார், சபாஷ், இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணு, நல்லா படி, பெரிய ஆள் ஆகுவேன் அப்படி சொல்லி பாருங்க. நீ அவ்வளவுதான்டா, நீ அவ்வளவுதான்டா, நீ எருமாடு மேய்க்கிறதுக்கு தான் லாய்க்கு. அடுத்த வருஷம் எருமாடு தான் பேசினு இருப்பான். நீ தானே சொன்ன. நம்ம வாயில வர்ற வார்த்தை நல்லதா, உயர்ந்ததை நல்லதை பேசுங்க, உயர்ந்ததை நல்லதை பேசுங்கள், அது நடக்கும். உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது, உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது. என்ன விசுவாசிக்கிற அதான் நடக்கும். விசுவாசிக்கிறீர்களா? ஆண்டவர் அற்புதம் செய்வார், என்னை மேன்மைப்படுத்துவார், உயர்த்துவார். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இப்ப இருக்கிற நிலைமையை பார்க்காதீங்க. ஏதோ சூழ்நிலை, ஏதோ ஒரு காரியம் இருக்குது, ஒண்ணுமே புரியல, அந்தகார சக்தி கிரியை, துரைத்தன அதிகாரம், ஐயோ மனிதர்களால் வருகிற பிரச்சனை, அதிகாரிகளால் வருகிற பிரச்சனை. நம்ம மேல ஒரு தப்பு இருக்காது, ஆனா பழி போட்டு பெண்டு எடுப்பாங்க. கர்த்தரை நோக்கி பார், அவர் அற்புதம் செய்ய ஆரம்பித்தால் அதை தடுக்க யாராலையும் முடியாது. சோர்ந்து போயிட்டு சூறை செடி அடியில போய் படுத்துக் கூடாது இல்லையா மாதிரி. அது செடி, மரம் அல்ல. மரம் தான் நிழல் கொடுக்கும், செடி நிழல் கொடுக்காது. அது கூட சூறை செடி ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா அது ரொம்ப மோசமான செடி, முள்ளு, விஷம். பாருங்க, அவர்
பெரிய மரத்தடி எவ்வளவு ஆலமரம், அரசு மரம், புளிய மரம் இருக்குது, அந்த நிலையில உட்காந்துக்கலாமா? ஐயோ அந்த பொம்பளை கண்ணுக்கு தம்பிட்டா எப்படி கண்டுபிடிச்சிட்டு வெட்டி போட்டுருவால அப்படின்ட்டு செடியோடு செடியா தரமட்டமா போய் ஒளிஞ்சுக்கிட்டார். இங்க உனக்கு என்ன வேலை? எலியாவே ஏந்திரே, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். சாப்பாடு கொடுத்து தண்ணீர் கொடுத்து நடக்க வச்சு அனுப்புறாரு. அற்புதம் நடக்குது. பயம் ஒரு மனிதனை நொறுக்கி விடும். பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் பொழியப்படாத பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே தேவனாகிய கர்த்தர் பயப்படாதே 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 எத்தனை வாக்குத்தத்தம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் பலன் கொடுக்கிறார். வாக்கு கடங்காத பெருமிச்சுகளோடு ஜெபிக்கிறார், வேண்டுதல் செய்கிறார், உதவி செய்கிறார், சாட்சியாய் வாழ பலன் தருகிறார். அதான் அப்போஸ்தலர் 1:8 படிச்சிட்டோம். சாட்சியாய் வாழணும்னா பரிசுத்த ஆவியானவர் தான். நம்ம சொந்த முயற்சினால முடியாது. வியாதிக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்களா? ட்ரீட்மெண்ட்டும் எடுங்க, ஆனா ஒரு மருந்து மாத்திரனால தான் அப்படி சொல்ல முடியாது. அப்படி பார்த்தா நாள் கணக்கில், வார கணக்கில், மாத கணக்கில் சிஎம்சில பெட்ல கிடக்குறாங்களே, மாத்திரை மருந்து கொடுக்கறாங்க, ஊசி போடுறாங்க, டெய்லி வந்து செக்அப் பண்றாங்க. ஏன் இன்னும் சுகம் அடையல? ஆண்டவர் சுகமாக்கினால் ஒழிய சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. முடியாது. யோசிக்கணும். கர்த்தர் வீட்டை கட்டாராயில் அதை கட்டுகின்றவர்கள் பிரயாசம் பெறுதா. பிள்ளைகள் கர்த்தரால் கிடைக்கும் சுதந்திரம் ஒரு சிலருக்கு இல்லைன்னா அந்த சுதந்திரம் அவங்களுக்கு இல்லைன்னு அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை பெரிய. அதனால ஒன்னும் அவன் நரகத்துக்கு போக போறது இல்லை. என்ன குழந்தைய பெத்தவங்க குழந்தை இல்லாதவங்களை பார்த்து கேலி பண்ணுவாங்க, அது பயங்கரமான தப்பு. பிள்ளைகள் கர்த்தரால் கிடைக்கும் சுதந்திரம். யார் யாருக்கு பிள்ளைகள் இல்லையோ அவங்களுக்கு அந்த சுதந்திரத்தை ஆண்டவர் கொடுக்கல, அவ்வளவுதான். கரெக்டா? மீதி ஆசீர்வாதம் எவ்வளவு இருக்குதா? அதே போலதான் பிள்ளைகள் கர்த்தரால் கிடைக்கின்ற சுதந்திரம், அந்த சுதந்திரத்தை பக்தியாக வளர்க்கணும். பெத்து போட்டு தரதுலையா பெத்தவங்களும் நரகம், பிறந்த பசங்களும் நரகம், அப்படி இருக்கக்கூடாது. யோசிக்கணும். பிள்ளைகள் கர்த்தரால் கிடைக்கிற சுதந்திரம் என்று சொல்லுகிற அதே பரிசுத்த வேதம் பிள்ளை பெறாத மலடியை மகிழ்ந்து களி கூறு. பெத்தவங்களுக்கு 2 தான் 3 தான், பெறாதவங்களுக்கு 1000 கணக்கில். பிரைஸ் லார்ட், அல்லேலூயா. சொல்லுவாங்க பழமொழி, சொந்த வீடு ஒண்ணுதான், வீடே இல்லாதவனுக்கு எல்லாமே வீடுதான். காரு சொந்தமா இருக்குதா அது ஒண்ணுதான் அவனுக்கு சொந்தம். கார் இல்லாதவங்களுக்கு நிறைய ஊபர், ஓலா, இன்னொன்னு இருக்குது டாக்ஸி. இந்தியா ஃபுல்லா இருக்குது. போன் பண்ணா 5 நிமிஷத்துல வந்துருது. எல்லா காரும் நம்ம காரு. அதே போலதான் சொந்தக்காரே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? எல்லாரும் நம்ம சொந்தக்காரே. பெரிய பேர் ஆண்டவர் வச்சிருக்கிறார். அப்படிதான் நம்ம விசுவாசத்துல வளரணும். உலக பிரகாரமான நன்மைகள் ஆசீர்வாதங்களுக்காக வேண்டி மட்டும் நம்ம ஆண்டவர்கிட்ட வரவில்லை. இம்மைக்காக மாத்திரம், நல்லா கவனிங்க, பவுல் எழுதுறார், இம்மைக்காக மாத்திரம் நாம் கர்த்தர் பேரில் நம்பிக்கையா இருந்தால் எல்லாரை காட்டிலும் பரிதாபத்திற்குரியவர்களா இருப்போம். இம்மைக்காக மாத்திரமல்ல, மறுமைக்காக, நித்திய பேரின்பத்திற்காக எதையெல்லாம் இழக்கிறோமோ அதெல்லாம் பல மடங்கு ஆண்டவர் அங்கே நமக்கு ஆசீர்வாதமாய் பரலோகத்தில் வைத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதா. எதை இழந்தாலும் பரவாயில்ல. நம்பிக்கை, விசுவாசம், பரிசுத்தம், அந்த பரலோக நம்பிக்கை இழக்கவே கூடாது. விசுவாச வார்த்தை. உலகத்தின் காரியம் உலகத்தோடு முடிவடைகிறது. ஜாய் ஆலுகாஸ் என்று சொல்லக்கூடிய நகை வியாபாரி தலைவர், உலகம் ஃபுல்லா இருக்குது. ஜாய் ஆலுகாஸ் விளம்பரம் எல்லாம் பார்த்திருப்பீங்களா? டிவியில எங்கடா போன போர்டு, பெரிய பெரிய தங்க நகை கடை, ஜாய் ஆலுகாஸ். அந்த ஓனரு இந்தியா தான், துபாய்க்கு போனாரு. 14 அடுக்கு மாடி மேல இருந்து குதிச்சு செத்துட்டார் சில மாதங்களுக்கு முன்னாடி. அவருக்கு என்ன குறை? ஏன் அப்படி சாகணும்? நிம்மதி இல்லை. அது யாரா இருந்தாலும், பிரதமரா இருந்தாலும், முதலமைச்சரா இருந்தாலும், இயேசு கிட்ட வராவிட்டால் அவங்களுக்கு ரட்சிப்பே கிடையாது, பரலோகமும் கிடையாது. கையை தட்டு. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. யாரா இருந்தா சரி,
வானத்தின் கீழே பூமிக்கு மேலே இயேசுவின் நாமமே அல்லாமல் வேறே ஒரு நாமம் கட்டளையிடப்படவே இல்லை. அப்போ நம்ம எவ்வளவு சிலாக்கியம் பெற்றவர்கள் பார்த்தீர்களா? பரலோக பரிசுத்தவான்களாய் நாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். அந்த பொக்கிஷத்தை, பரிசுத்த ஆவியானவராகிய அந்த விளையாடு பெற்ற பொக்கிஷத்தை இந்த மண் பாண்டங்களிலே தேவனாகிய கர்த்தர் ஊற்றி பரிசுத்தாவின் அபிஷேகத்தால் நிரப்பி வைத்திருக்கிறார். கையை தட்டு ஆமென் அல்லேலூயா. அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணு. தடைகளை தகர்த்து எறிவார். நாம் இன்னப்படி ஜெபிக்க தெரியாததுனாலே ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமுச்சுகளோடு நமக்காக ஜெபிக்கிறார். ஆவியானவரோடு இசைந்து, ஆவியானவருடைய வார்த்தைக்கு மெல்லிய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து, பாதி ராத்திரியில தூக்கம் நிக்குதா ஆண்டவர் எழுப்புறாருன்னு அர்த்தம். தனியா போய் முட்டி போட்டு ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. முழங்கால் படியிட்டு இயேசு பற்றி நாம் பார்க்கிறோம். முழங்கால் படியிட்டு கவனிக்கிறீங்களா? முட்டி போடுங்க ஐயா. இப்ப இல்ல, முட்டி போடுங்கப்பா. என்னால முடியலன்னு வாலிபர்கள் சொல்லாதீங்க. என் வேண்டுகோள் என்னவென்றால், ஜெபம் பண்ணலாம்னு சொல்றப்ப முதல்ல முட்டி போடு. எவ்வளவு நேரத்துக்கு அப்புறம் வலிக்குதோ அப்போ ஒண்ணு நீ அட்ஜஸ்ட் பண்ணி உக்காந்துக்கு பரவாயில்ல. ஒண்ணு நில்லு, ஒன்று முழங்கால் படியிடு, அல்லது எழுந்து நில்லு. உக்காந்துடாது, படுத்துறாத. வாழ்க்கையே படுத்துறோம். முழங்கால் படியிட்டு ஏன் வந்து பேசலாம் அந்த வார்த்தை? ஜெபித்தார், ஜெபித்தார். நம்ம எதுக்கோ ஸ்ட்ரெயின் பண்ணி உட்கார்றோம். முழங்கால் படிட்டுனா வசதியா உட்காந்துக்கிறோம். முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுவோம்னா உட்காந்துருவாங்க. அதுவும் முட்டி போட்டா கூட ஒரு சிலர் தலையானைய மெத்துன்னு முட்டிக்கு அடியில் வச்சுட்டு முட்டி போடுவாங்க. அதை விட நீ தூங்கலாம். முழங்கால் படியிட்டு முடியுதோ இல்லையோ, முதல்ல முழங்கால் படியிட்டு, அதற்கு பிறகு வலிக்குமானால் கொஞ்ச நேரம் இன்னும் பொறுமையாரு. நீ சுய நினைவோடு இருக்கிற வரைக்கும் வலி தெரியும். நீ ஆவில நிரம்பி பாரு, ஆகாயத்துல பறந்து போற மாதிரி ஆயிரும். 1.5 மணி நேரம் கூட நீ முழங்கால நின்று ஜெபித்திருப்பாய், வலி தெரியாது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எடுத்ததுமே சோம்பேறி. ஆனா எப்படி ஐயா? முட்டி தேஞ்சா மோட்சம் போகலாம், முட்டி தேஞ்சா மோட்சம் போகலாம், மூளையிலே இருத்திக்கோ தம்பி அப்படின்னு ஒரு பாட்டு. அப்படின்னா முட்டி தேஞ்சா சும்மா போட்டு தேய்க்கிறது இல்ல, ஜெபம் பண்றப்ப முட்டி போட்டு அதனால தேயிட்டோம் பரவாயில்லன்றாரு. முட்டியும் தேயும், நீ முட்டி போற இடமும் தேயும், பரவாயில்ல, அது ஒரு அடையாளமா இருக்கட்டும். எத்தனையோ பேரு முட்டி காய்த்து இருக்கும். காரணம் அந்த முழங்கால் ஜெபம். அல்லேலூயா. ஜஸ்ட் ட்ரை. இது வரைக்கும் முடியலையா? நெடு முட்டி போடுங்களா. எவ்வளவு நேரம் பார்க்கலாம்? ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷம். அது ஆண்டவர் பார்வையில விளையாட பெற்றது. 1 நிமிஷம் கூட முட்டி போட்டு ஜெபிக்காத இந்த பொண்ணு இன்னைக்கு 10 நிமிஷம் நெடுமுட்டில நின்று ஜெபம் பண்ணாங்க அப்படின்னு ஆண்டவர் சந்தோஷப்படுவார். அல்லேலூயா. அது ஒரு ஹேபிட்டா. நம்ம ரெண்டும், நிற்பதும் முழங்கால் படியிடுவதும் கஷ்டம்தான். பிரசங்க யாருங்க நின்று பேசுறது அவங்களுக்கு தான் தெரியும். வயசானவங்களுக்கு சொல்றேன். வாலிபர்களுக்கு அவங்க மைக் எத்தனை சும்மா ஓடுவாங்க, ஓடியாருவாங்க. இல்ல வாலிப பசங்க பிரசங்க ஆராதனை பார்த்துருக்கிறீங்களா? ஒரு இடத்துல நிற்க மாட்டாங்க. அவங்க மைக்கு ஸ்டாண்டில் வச்சா ஒத்துக்கவே மாட்டாங்க, கையில தான் கொடுத்துடணும். ஏன்னா அவங்க ஓடுவாங்க, ஓடியாருவாங்க. ஜனங்க அவங்க ஓடுறதும் ஓடியாருதும் பார்க்கப்பாங்களே தவிர அவங்க என்ன சொன்னாங்க, என்ன பாடினாங்க, என்ன பேசினாங்கன்னு தெரியாது. ஆனாலும் நின்று ஆண்டவருடைய வார்த்தையை பேசுவதற்கும் ஒரு பலன் தேவை. வலிக்கும். வசனம் இல்ல பேசுறத பிசாசுக்கு பிடிக்குமா? எப்படியாவது விழத்தள்ளணும் முயற்சி பண்ணுவோம். கேரளாவில் இதை சொல்லி முடிக்கிறேன். கேரளாவுக்கு போயிருந்தோம். ஒரு 15 நாள் அந்த எஸ்டேட்ல மீட்டிங் வச்சிருந்தாங்க. கடைசி 2 நாள் கேரளாவில் சபரிமலை அங்க போயிருந்தோம். நீங்க ஏன் அங்க போனீங்கன்றீங்களா? ஊழியத்துக்கு தான். முதலாவது நாள் இயேசு கிறிஸ்து எதற்காக சிலுவையில் அறையப்பட்டார் பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு, நான் என் மனைவி பசங்க, சின்ன சின்ன பசங்க 2 பேருமே, ஏராளமான பேர் வந்து முட்டி போட்டாங்க ஜெபிக்கிறது.
சபரிமலைக்கு போறதுக்கு இருந்தவங்களெல்லாம் இங்க வந்து முட்டி போட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு அங்க என்ன போனோம், இனிமேல்ட்டு வாடா வீட்டுக்கு போலான்னு இப்படியே போயிட்டாங்க. இந்த ஜெபம் பண்ணதுலேயே அவளுக்கு திருப்தி ஆயிடுச்சு. இது ஏதோ வெளிநாட்டு சாமின்னு நினைச்சிருந்தையா, நீங்க சொன்ன பிறகுதான் தெரிந்து இயேசு எனக்காக சிலுவையில் அறையப்பட்டார் அப்படின்னு சந்தோஷமா. 2வது நாள் பிரசங்கம் பண்ணுகிறேன். வழக்கம் போல பேசி முடிச்சுட்டு யாருக்கெல்லாம் அந்த இயேசு தேவை வாங்க ஆல்டர் கால் அன்னைக்கும் வந்தாங்க. ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு அந்த நாங்க தங்குற இடத்துக்கு போலான்னு கிளம்பினா 2 பேர் வராங்க. பின்னாடி இருந்து ஒரு 2 பேர் உயரமா வாட்ட சாட்டமா. அவங்க சொல்றாங்க, என்கிட்ட எங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுங்கன்னாங்க. என்ன விஷயம்னு, நாங்க 2 பேரும் மந்திரவாதி, நேற்று நீங்க இங்க இயேசுவாரை பற்றி பேசுறத கேள்விப்பட்டு நீங்க இன்னைக்கு பேசக்கூடாது, பேசுறப்ப ஏதாவது ஆகி மயக்கம் போட்டு விடணும், இல்ல தாறுமாறா பேசணும், இல்ல வார்த்தை வரக்கூடாது, ரத்தம் கக்கி சாவணும், இப்படியெல்லாம் நாங்க குட்டி சாத்தனை ஏவி நீங்க பேச 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 நாங்க அங்க மந்திரம் போட்டுக்கிட்டே இருந்தோம். ஆனா நீங்க பேசிக்கிட்டே தான் இருந்தீங்க வழக்கம் போல, உங்களுக்கு ஒண்ணுமே ஆகல. பேசி முடிச்சுட்டு ஜெபம் பண்ணி எல்லாரையும் அனுப்பிட்டீங்க. அப்பதான் நாங்க யோசிக்கிறோம், எங்க மந்திர சக்தியை விட உங்க இயேசு கிட்ட சக்தி நல்லா இருக்குது, அந்த இயேசு எங்களுக்கு வேணும், எங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுங்கன்னு வராங்க. நான் கேட்டேன், நல்லா வேலை செய்து சம்பாதிக்கணும், மற்றவங்க வாழ்க்கை குடும்பத்தை கெடுத்து நாசமாக்குற இந்த கேவலமான தொழிலை விட்டுருவீங்களா? அப்பதான் நான் ஜெபம் பண்ணுவேன். ஐயா அது எங்களுக்கு வாடவே வேணாம், அந்த 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 மந்திர சக்தியில ஒண்ணுமே இல்லையே, நீங்க ஜெயிச்சிட்டீங்களா, அந்த இயேசுதான் எங்களுக்கு வேணும் அல்லது சொல்லுங்க. அதுக்கு பிறகு அவங்களுக்கு பிரேயர் பண்ணிட்டு அனுப்பி வச்சோம். உலகத்திலே எந்த சக்தியை காட்டிலும் கடந்த நித்திய ஒரு மேன்மை மகிமை கொண்டவர் இயேசு கிறிஸ்து. பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. அவர் கொடுத்துட்டு போன பரிசுத்த ஆவியானவர் பவர்ஃபுல், பேரே பரிசுத்த ஆவியானவர். அவரை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது you are receiving dynamic power. இது மனித சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமை, இதை கணக்கிட முடியாது. ஆண்டவர் உங்களை அற்புதமாய் நடத்துவார், பலன் தருவார். பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று ஆண்டவரே சொல்லிட்டார். எழுப்பி நிற்கலாமா? முடிக்க மனமின்றி முடிக்கிறேன். எல்லாம் எழுப்பி நிற்போம். ஆண்டவர் நம்மோடு பேசி இருக்கிறார். Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. இந்த பாட்டை ஜெபத்தோடு கேளுங்க. சகோதரி பாடி உங்களுக்காக ஜெபிப்பார்கள். புது ஊழியக்காரர் வந்தா கொஞ்சம் ஒரு 2-3 நிமிஷம் லேட் ஆகும், திட்டாதீங்க. God bless you. Praise the Lord. கர்த்தர் உண்மையாகவே நம்மை நேசிக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவருக்கு பிரியமாய் இருக்கிற நம்மை தான் அவர் உணர்த்துவார், அவர் கண்டிப்பார். அவருடைய கண்டிப்பை நாம் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. பரிசுத்த ஆவியானவர் நம்ம இடத்துல வரும்பொழுது என்னென்ன காரியங்கள் நடக்கும் என்று ஆவியானவர் இந்த நாளில நம்மோடு பேசியிருக்கிறார். உண்மையாகவே நாம் பலவீனமாய் இருக்கும் பொழுது தேவன் நமக்கு பலன் கொடுக்கிறார். நாம் சோர்ந்து போகிற நேரத்தில் தேவன் நமக்கு அந்த சோர்வுகளை நீக்கி புது பலன் தந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். பெருமிச்சுகளோடு கூட பிதாவினிடத்துல நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஒருவேளை நாம் சோர்ந்து போய் ஜெபிக்க முடியாமல் இருக்கிற சூழ்நிலையிலும் தேவன் நமக்காக வேண்டுதல் செய்கிறவராய் இருக்கிறார். ஆகையினாலே நமக்கு உதவி செய்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்துல வரும்பொழுது நமக்கு புதிய பலனை தருகிறார். கரங்களை தட்டி உற்சாகமா நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவே, நீர் என்னோடு பேசின வார்த்தைகளுக்காய் நன்றி என்று சொல்லலாம். கர்த்தர் நல்லவர். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராம் திருத்துவ தேவனை துதித்திடுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராம் திருத்துவ தேவனை துதித்திடுவோம். நித்தியத்தின் மகிமை பிரகாசத்தில் சேரக்கூடாத ஒளிதனில், நித்தியத்தின் மகிமை பிரகாசத்தில் சேரக்கூடாத ஒளிதனில் மூன்றில் ஒன்றாக ஜொலித்திடும் பரமபிதாவை ஸ்தோத்தரிப்போம். மூன்றில் ஒன்றாக ஜொலித்திடும் பரமபிதாவை ஸ்தோத்தரிப்போம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராம் திருத்துவ தேவனை
ஸ்தோத்தரிப்போம். சோதனை நம்மை சூழ்ந்தாலும் ஜெயமளிப்பவரே ஸ்தோத்தரிப்போம். பிதா குமாரன் பரிசுத்தராவியானவராம் திருத்துவ தேவனை துதித்திடுவோம். பிதா குமாரன் பரிசுத்தராவியானவராம் திருத்துவ தேவனை துதித்திடுவோம். மாணவர் விரைவில் வந்திடுவார். வாழ்த்தே நாம் அழைப்போமே. மாணவர் விரைவில் வந்திடுவார். வாழ்த்தே நாம் அழைப்போமே. மாணவனுடன் சேர்த்திடும் நாள் விரைவில் நேருகிற தோற்றறிவோம். மாணவனுடன் சேர்த்திடும் நாள் விரைவில் நேருகிற தோற்றறிவோம். பிதா குமாரன் பரிசுத்தராவியானவராம் திருத்துவ தேவனை துதித்திடுவோம். பிதா குமாரன் பரிசுத்தராவியானவராம் திருத்துவ தேவனை துதித்திடுவோம். பிதா குமாரன் பரிசுத்தராவியானவராம் திருத்துவ தேவனை துதித்திடுவோம். மனமையோடு வல்லமையோடு பத்திரட்டி பாரங்கள் பாடவும் நாமகிந்த ஆவியன் மொழியை தீனம் காட்டும். பரிசுத்த ஆவியை ஸ்தோத்தரிப்போம். ஆவியின் வழியை தீனம் காட்டும். பரிசுத்த ஆவியை ஸ்தோத்தரிப்போம். பிதா குமாரன் பரிசுத்தராவியானவராம் திருத்துவ தேவனை துதித்திடுவோம். பிதா குமாரன் பரிசுத்தராவியானவராம் திருத்துவ தேவனை துதித்திடுவோம். ஒரு நிமிஷம் நல்ல கரங்களை தட்டி கொண்டு வாய் திறந்து பற்பல பாஷைகளை பேசி நல்லா சோத்திரம் பண்ணுங்க, சோத்திரம் பண்ணுங்க. ஹalleluya 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 ஹalleluya. உன் வாயை விரிவாய் தர, யாரும் அமைதியா இருக்கக்கூடாது. உன் வாய் விரிவாய் தர, உன் வாய் விரிவாய் தர. நான் உன்னை நிரப்புகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். சொல்லுங்க சொல்லுங்க. ஹalleluya. மகிமை 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 மாட்சிமை நிறைந்தவரே உமக்கு நன்றி. சோத்திரம் 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 சோத்திரம். ஹalleluya praise the Lord praise the Lord praise the Lord. hallelujah hallelujah hallelujah. praise the Lord 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 praise the Lord. எல்லாம் சத்தமா சத்தமா சத்தமா. இன்னும் கொஞ்சம் கை தட்டி கை தட்டி கையை தட்டி. சும்மா இருக்கக்கூடாது. கைகளை தட்டி வேண்டுகோள் 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 சிரிக்கா பரிசுத்த ஆவி வேண்டுகோள் நல்லா சத்தமா கையை தட்டி மெய் மறந்து பரிசுத்த ஆவி பெற்றுக்கொள்ளுங்க. ஆமே ஆமே. இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கரங்களை தட்டி உற்சாகமா உற்சாகமாக. ஓ glory 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 glory. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தர்மியான அந்த ஆண்டவரே உயிர்த்தெழுந்த நல்ல மனமகிழ்ச்சி நாளுக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை வந்து உம்முடைய சமூகத்தில் உம்மை ஆராதிக்க, உம்மை துதிக்க, உம்மை ஸ்தோத்திரிக்க உமக்கு நன்றி செலுத்த நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல ஸ்லாக்கியத்திற்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். எத்தனையோ பேருக்கு இல்லாத ஸ்லாக்கியத்தை என் தேவாதி தேவனே எங்களுக்கு தந்ததற்காய் நன்றி அப்பா. இயேசுவே துவக்கம் முதல் முடிவு பரியந்தமாய் பரிசுத்த ஆவியானவர் நீர் ஆண்டு கொண்டதற்காய் நன்றி அப்பா. நீர் நடத்தின கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்திலே நாங்கள் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறப்பா. வந்திருக்கிற பெரியோர் சிறியோர் குழந்தைகள் எல்லாரும் இயேசுவின் நாமத்திலே நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறப்பா. யாரும் பலவீனத்தோடு துன்பத்தோடு கஷ்டத்தோடு வந்திருக்கிறார்களோ பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரையும் பலப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருடைய ஆறுதலை சமாதானத்தை கட்டளிட வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி. சத்தியத்தை கேட்ட நம்முடைய பிள்ளைகள் வெறுமையாய் போகாதபடி ஒரு புதிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு செல்வார்கள் அப்பா. உமக்கு நன்றி ராஜா, உம்மை துதிக்கிறோம். இவர்களுக்கு முன்பாக நீர் கடந்து போவீராக. எல்லா தாறுமாறான காரியங்களை கர்த்தர் நீர் மாற்றுவீராக இயேசுவின் நாமத்திலே. தெய்வீக சமாதானம் ஒவ்வொரு குடும்பங்களிலே இறங்கட்டும் ஆண்டவரே. அப்பா பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் பரிபூர்ணமான விடுதலை கட்டளை வேண்டுமா ஜெபிக்கிறோம். பில்லிசுவே கட்டுகளினாலே பிசாசின் பிடியினாலே காணப்படுகிற ஒவ்வொரு இப்பொழுதே தொடுவீராக இயேசுவின் நாமத்திலே. எல்லாருடைய கட்டுகளை மாறுவீராக இயேசுவின் நாமத்திலே. அப்பா நீர் விடுதலை தந்து நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க பலப்படுத்துங்க ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா. எங்களை அன்போடு ஏற்றுக்கொண்டு ஊழியத்திலே பயன்படுத்தின ஆண்டவரே அப்பா பாஸ்டர் யாம் இல்லாவிட்டாலும் அவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. பாஸ்டர் அம்மாவை ஆசீர்வதிங்க. அருமையான பிள்ளைகளை
ஆசீர்வதிங்கப்பா. இசை வாசித்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, இந்த சபையை நடத்துகிற அருமையான பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளையும் இயேசுவின் நாமத்தில் நம்ம மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இன்றைக்கு செய்தி கொடுத்த நம்முடைய மகனையும் கூட கர்த்தர் ஆசீர்வதிங்க. இன்னும் அநேக ஆயிரங்களுக்கு நீர் எங்களை பயன்படுத்துங்கப்பா. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்பட ஆண்டவரே. அப்பா, நாங்கள் சாட்சியாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அனைவரும் சேர்ந்து சொல்லுவோமாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோமாக. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் தங்கி தாபரிப்பதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.